இன்னைக்கு அக்னி சிறையில வந்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா இந்திய உளவாளி செட்மென் கான் அவங்கள பத்தி பார்க்க போறோம். இந்திய உளவாளியா இருந்தவங்க. இவங்க வந்து காஷ்மீர்ல பிறந்த இஸ்லாமிய பெண். இவங்க வந்து ஹரிசிந்தா சிங் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இருக்காருல, அவர் வந்து இவங்களை பத்தி கதை எழுதியிருக்காரு. இவங்களோட உண்மை கதை எழுதுறதுக்காண்டி இவர் 8 வருஷமா அவங்கள பத்தி நிறைய தகவல்கள் எழுதி 8 வருஷமா காத்திருந்து அவங்களோட உண்மை சம்பவத்தை எழுதியிருக்காங்க. அதை பத்தி புக்லாம் வந்துருக்கு. அதை பற்றி வந்து இதில் கூட இருக்குமே, செட்மென் கான் அப்படின்னு சொல்லி புக்கே தனியாக வெளியிட்டிருக்காரு. அது பெரிய அளவில் ஹிட் ஆகி வெற்றியும் பெற்றிருக்கு. 8 வருஷம் வந்து ஒரு பெண்ணுக்காண்டி ஒருத்தர் புக்கே எழுதியிருக்காரு. அப்போ அவங்க எவ்வளோ தூரம் உழைச்சிருப்பாங்க. இவங்க வந்து இவங்க அப்பா பேர் வந்து இந்த பார்த்தீங்கன்னா அபி அப்துல்லா. செட்மென் கானோட அப்பா பேர் வந்து அபி அப்துல்லா. இவங்க அம்மா வந்து ஒரு இந்து பெண். அப்போ வந்து இவங்க அபி அப்துல்லாவோட வேலை என்னன்னு சொன்னால் காஷ்மீருக்கும் இந்த நம்ம நாட்டுக்கும் நல்ல ஒரு உறவாக இருந்திருக்காரு. ஏன்னா அங்கே உள்ள துணிமணிகளை இங்கே கொடுக்குறது, அங்கே இப்படி கொடுக்குறது, அப்படி பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பாகிஸ்தானில் உள்ள இராணுவ வீரர்கள்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா துணிமணி கோட் சூட்டு அப்படிலாம் கொடுப்பாங்கல்ல, அப்படின்னு நல்ல பழக்கம். அப்போ வந்து இந்திய இராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ இவரை நம்ம உளவாளியாக நியமிச்சிக்கலாம். பாகிஸ்தானோட நல்ல உறவில் இருக்கார். உளவாளிலாம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாடம் எடுத்து தெரியுமா, சுபாஷ் சந்திரபோஸ் கதை சொன்னோம்னா அதில் ஒரு பெண் உளவாளியாக இருந்தாங்களா, நீரா ஆரியா கதை சொன்னோம்னா, அதே மாதிரி இவங்க உளவாளியாக வந்து யாரை போட்டிருக்காங்க, செட்மென் கான் அப்பாவை. இவரும் அதே மாதிரி அங்கே உள்ள தகவல்களை சொல்ல வைக்க அப்படி இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவருக்கு வந்து திடீர்னு உடல்நிலை பாதிக்கப்படுது. யாருக்கு? அபி அப்துல்லாவுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்படுது. அப்போ வந்து என்னால் இனிமேல் இந்த வேலையை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவங்களோட ஒரு பொண்ணு இருக்குல்ல, உங்கள் பொண்ணை விட்டு பார்க்க சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. யாராவது செட்மென் கான்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அப்படின்னா காலேஜில் படிச்சுட்டாங்க, இதெல்லாம் ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. யாரு? செட்மென் கான். அப்போ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் பேர் வந்து அபினவ். அபினவ் அப்படின்னு ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க. ஆசையாக போய் அப்பாட்ட போய் நம்ம எப்படியாவது போய் சொல்லணும் சொல்லி வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி நம்ம கல்யாணம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டம் போட்டு வந்துருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து இப்படி இந்திய இராணுவத்தில் வந்து இப்படி சொல்கிறாங்க, நீ வந்து எனக்கு எடுத்து நீ வந்து உளவாளியாக இருக்கணும், நீ கம்பல் பண்ணலை, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். இவங்களுக்கு வந்து 3 இதுக்கு ஒன்று காதலா, தந்தை பாசமா, நாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து 3 நாள் டைம் எடுத்துருக்காங்க. 3 நாள் டைம் எடுத்து சிரிச்சிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே அதாவது அவங்களுக்குள்ளேயே அவங்க தைரியமாக ஆக்கிக்கிட்டு, சரி நம்மளுக்கு காதலை விட நம்ம நாடு தான் பெருசு, அப்போ நம்ம நாட்டுக்காண்டி நம்ம தியாகம் பண்ணணும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டாங்க. அப்பாட்ட வந்து நான் உளவாளியாக இருக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சம்மதிக்காங்க. அப்புறம் பாகிஸ்தானில் உள்ள ஒருத்தரை வந்து கல்யாணம் முடிப்பாங்க. கல்யாணம் முடித்து இவங்க வந்து அங்கே உள்ள ரகசியங்களை வந்து இங்கே சொல்லுவாங்க. ஐஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு கப்பலை வந்து அடியோட தகத்தெறியணும்னு பாகிஸ்தான் திட்டம் போட்டிருக்கு. ஐஎன்எஸ்னு ஒரு கப்பலை. அப்போ வந்து இதை வந்து வரைபடத்தோடு நல்ல டீட்டெயிலாக வந்து இந்திய இராணுவத்துக்கு யார் அனுப்பி வச்சுருக்காங்க, செட்மென் கான் அவங்க அனுப்பி வச்சுருக்காங்க. அதை அனுப்பி வைக்க போய் நிறைய உயிர்கள், நிறைய இராணுவ வீரர்களோட உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அவ்வளோ தூரம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம நாட்டுக்காண்டி பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து அப்துல்லா அப்படிங்கிற வந்து இவருக்கு வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க. யார் வீட்டில்? செட்மென் கான் வீட்டில் வந்து கார் டிரைவராக இருந்திருக்காரு ஒரு ஆள். அவர் வந்து பஞ்சாப்காரர். அவர் வந்து டவுட் வந்துட்டு, இன்னும் இவங்க இந்த தகவல்கள்லாம் அவங்க கொண்டு போய் சேர்க்குறதுல டவுட் வந்துட்டு. அப்போ பார்த்துட்டாங்க. பார்த்து என்ன பண்ணுறாங்க, இதை போய் நம்ம இராணுவத்தில் போய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. வேகமாக போகும்போது வந்து நம்ம செட்மென் கான் வந்து கார் எடுத்து வேகமாக போகிறாங்க. கார் எடுத்து வேகமாக போய் அவங்கள ஏற்றி கொண்டுருக்காங்க. அப்போ வந்து அவர் சாகும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு, எனக்கு வந்து என் தாய்நாடு முக்கியம், என் தாய்நாட்டை காப்பாற்றுறதுக்காண்டி நான் உன்னை கொலை செய்த ஒரு இதுக்கு வந்துட்டேன், அதனால் என்ன உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து அப்துல்லா அப்படிங்கிறவர் ரொம்ப விசுவாசமான ஒரு ஆளாக, வேறு வழி இல்லை நாட்டுக்காண்டி நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொலை பண்ணியிருந்தாங்க. கொலை பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவங்க மேலே டவுட் வந்துட்டு, பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எப்படி இந்த டீட்டெயிலாம் வெளியில் வருது அப்படிங்கும்போது டவுட் வந்துட்டு, இந்த இதில் இடையில வந்து இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. யாரும் ஒரு பையன் பிறக்கான். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டவுட் வர்றதை கரெக்டாக புரிஞ்சுட்டு நான் என் பையனை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வரும்போது திரும்ப வந்து அபினவங்கிறவர் வந்து பார்த்து, நான் வந்து உன்னை ஏற்றுக்கிறேன், உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பையனை வந்து அந்த அபிநய அவங்ககிட்ட ஒப்படைக்காங்க. இவனை வந்து இராணுவ வீரனாக ஆக்கணும், நாட்டுக்காண்டி சேவை செய்வேன், என்னைய மாதிரி இவன் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அபினவத்தை வந்து அவங்க குழந்தைய ஒப்படைக்காங்க. அப்போ அபினவை எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி இராணுவ வீரனாக ஆக்குறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இப்படி வந்த உடனே இவங்களோட வீட்டுக்காரங்க, இவங்களோட கணவர், மாமனார், இவங்க மொத்த குடும்ப
குடும்பத்தையும் என்னது பாகிஸ்தான் ராணுவம் கொலை பண்ணியிருந்தாங்க. நீ வந்து இப்படி உழவு பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அதிக மன உளைச்சலில் வந்து திரும்ப வீட்டிலே போய் இருக்காங்க. வீட்டிலே போய் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. சரி நம்மளால இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 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 இந்து ஆள் தான் அப்படியே பாடல் பாடிக்கிட்டே போகிறாரு. பாடல் பாடுறோன்னு அந்த பாட்டை கேட்டு ஈர்க்கப்பட்டு சரி வாழ்க்கைன்னா என்ன, அதை நீ பாடலாம் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மீண்டு வந்து திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சாப்க்கு போகிறாங்க. இவங்க கார் ஏற்றி கொண்டாடலாம். கார் ஏற்றி கொண்டவங்க ஊருக்கு போய் அவங்களோட குடும்பத்தை வந்து இவங்க பார்த்துக்கிட்டாங்க. நம்மளால ஒரு உயிர் போயிட்டு அப்போ இவங்க குடும்பத்துக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட சொத்து எல்லாத்தையுமே ஏழைங்களுக்காக எழுதி கொடுத்தாங்க. சொத்து சொகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பஞ்சாபில் உள்ள அப்துல்லா குடும்பத்தை நல்லா இவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்து இவர் கதையை எழுதுறாருலாம். அந்த கதையை எழுதுறவர் நேரில் போய் சந்திக்க போயிருக்காரு. அப்போ எத்தனையோ ஊர் இருக்கும்போது நீங்கள் ஏன் பஞ்சாபில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னால் அவன் உயிர் போயிட்டு அவர் வந்து நல்ல விசுவாசமான அவன் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், அதுக்காண்டி நான் வந்து பஞ்சாபில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிறைய உயரிய விருதுகள்லாம் கொடுக்கணும்னு அரசு கூப்பிட்டுருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டாங்க. இவங்க வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு மன்மோகன் சிங் தெரியுங்களா, முன்னாள் பிரதமர், அவரே இவங்களை பார்க்கணுன்னு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க அதையும் நிராகரிச்சிட்டாங்க. நான் இல்லை யாரையும் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவங்க எப்பேற்பட்ட வீரமான பெண்ணாக இருந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கதையை பேசுகிறேன். ஓகேவா? வணக்கம்.